பார்க்க போகிறோம் கைஸ். பார்ட் 3 வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்கலாம் மறக்கா போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து போன பாட்டில் வந்து 190 லெவல் இருந்திருப்போம். ஆனால் இந்த வாட்டி ஏதோ 200 லெவல் வந்துட்டேன். ஸோ 10 மட்டும்தான் ஏற்றிருக்கேன். ஸோ மன்னிச்சிடுங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்துட்டு யாரோ இங்கே கப்பல் வச்சுட்டு போயிருக்கா, அதை எடுத்து போவோம். என்ன ஆகிடு போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா, நம்மளுக்கு புதுசாக ஒரு ஐலாண்டு வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. என்ன ஐலாண்டுனா ப்ரிசன் அவன். ஸோ இங்கே ட்ராக் பண்ணிடலாம். இப்படி முன்னாடி இருக்குது. ஸோ கைஸ் அது கைஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அன்ட்ராக் பண்ணிடலாம். போட்டு திருப்பி கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃப்ளாஷ் ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம வாங்க போகிறோம் கைஸ். ஆனால் அது 1 லட்ச ரூபாய் கைஸ். நம்மக்கிட்ட இருக்கிறது பாருங்கள் 9000 ஒன்லி. அதை வச்சு எப்படி ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்குறது சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து 1 லேக் காசு சேர்த்து வச்சு எப்படியாவது இன்னைக்கு ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்கியே ஆகிறோம். ஸோ உங்களுக்காக நான் அந்த ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்குவேன் கைஸ். இது வீடியோ லென்த்தாக போனால் கூட பரவாயில்ல, நான் உங்களுக்காக ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்குவேன். ஸோ இப்போ வந்து நம்ம இது வேறு லாக் ஆகிட்டே இருக்கு. ஐயோ ஆடு. ஸோ ஆடு வந்துச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஸோ கைஸ் அங்கே போகிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நாங்கள் போனோம். ஸோ கைஸ் கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். ஸோ வந்தாச்சு. இதுதான் நம்மளோட இதுதான் ப்ரிசன் நினைக்கிறேன். இப்படி தான் இருங்க, இதுதான் ப்ரிசன் நினைக்கிறேங்க. இதுதான் நம்மளோட ப்ரிசனு. ஸோ அப்படியே ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நம்ம ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்தாச்சு. இது கைஸ் இதுதான் ப்ரிசனு. ஸோ இப்போ வந்து உள்ளே போயிடலாம். சொல்லி வாங்க இல்லை குவிஸ்ட்டு எங்கே தருது, தரணுமோ? நானே எங்கள் புதுசாக தான் வந்திருக்கேன். வாடனு யார் டிரைவர்? ஐயோ 220 லெவலில் வேணாம் கைஸ். அங்கே ஏதோ குவிஸ்ட் இருக்கு, என்னது? ஸோ இப்போ வந்து ஜெயில் கீப்பராமே. இப்போ செலக்டிவ் ப்ரிசனர். கைஸ் இங்கே தான் தரணும் 190 லெவல். அவங்க போன பாட்டில் நான் 200 லெவலில் வந்துட்டேன் கைஸ். பஞ்சுவாங்க கைஸ். நம்ம அது மட்டும் இல்லை, ரப்பர் பவர் எடுத்தாச்சு. வந்து நம்ம 6 தெரில கைஸ். அந்த பவர் அதை போட்டு சாவுல. ஸோ கேன் போட்டுடலாம் கைஸ். ஒரு நிமிஷம் கைஸ் சொன்னில்ல, வந்துட்டேன். இப்போ வந்து ஸ்மாஷ் கோல்ஸ் பறந்து போயிட்டான். என்ன கோல்ஸ் அவ்வளோ பவர் இந்த ரப்பரு? ஆமாம் எங்கடா இருக்கா? சாவுல. ஸோ இப்போ வந்து கேனானா தெரில, அது பேர் கேனான் தான் நினைக்கிறேன். ஸ்லிங் ஷாட். ஆண்டி ஓடிச்சு ஆண்டி. இவனா கைஸ் ஒரே இடத்துல ஓடிட்டுருக்கேன், மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. ஸோ இப்போ வந்து இப்படி வச்சிடலாமா? அடுத்து கேனான். ஸோ அடுத்து ஸ்லிங் ஷாட்டு. பாவம் கைஸ் உங்க. ஸோ கத்தி இது ட்ரிபிள் கட்டானா இருக்குல்ல, அது லாஸ்ட்டில் லைஃப் போகல, அப்போ போட்டுடலாம். சாவு. ஐயோ நீ அப்படி வந்துட்டே அங்கே பறந்து போயிட்டோம். ஓகே எப்படி இங்கே வந்தா புரியலையே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 273 காசு கைஸ். இருங்க, இங்கே ஒரு குவிஸ்ட் இருக்குமே, குவிஸ்ட்டு காணோம். ஐயோ ஏன்டா குவிஸ்ட்டு தரடே ஜெயில் கீப்பரே. ஓகே கன்ஃபார்ம் இப்போ தான் குவிஸ்ட்டே ஆரம்பிக்குது. அப்போ இவங்களெல்லாம் அடிச்சது யாராதானா? இவங்கள தான் அடித்தா. அப்போ குவிஸ்ட்டு தரலையாண்ணா? அடபாய். ஸோ இப்போ வந்து அவனை அப்படியே மேலே நினச்சிடலாம். ஆஹா சூப்பரே. ஸோ இப்போ அப்படியே பறக்க விட்டுடலாமா? பறக்கிறோம், பறந்தே ஆகிறான்னு இருக்காவ. ஸோ இப்போது கரெக்டாக அடி சொல்லி வாங்க முடியல. ஐயோ பறந்து விட்டுட்டே இருக்கும் இங்கே சொன்ன. ஐயோ தெரியும் வேறு எங்கேயோ இடத்துல போட்டேன்னே அந்த ஸ்லிங் ஷாட்டே. கைஸ் எனக்கு இந்த ரப்பர் பவர் ரொம்பவே பிடிச்சிருக்கேன். இன்னும் நிறைய ஃப்ரூட் இருக்கேன், அதை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கோஸ்ட்டு கிடச்சிருக்கு கைஸ். நீங்கள் 3 இது கடவுள்கிட்ட வேண்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு அந்த கோஸ்ட் பவர் கிடச்சிச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஸோ இப்போ டொமேல் அடிச்சிடலாம். ஐயோ கைஸ் நிறைய அடிச்சிட்டேன். அம்மா என்னப்பா என்னைய அடிக்க போறியா? சாவுல ஸ்மாஸ்ட்ரி லெவல் ஏறி இருக்கு நம்மளுக்கு. ஐயா
நான் போக முடியல இந்த பக்கம். எதுவும் பக் இருக்கு போலியா? ஓஹோ இந்த இது கைஸ். ஸோ இப்போ இவன் அடிச்சிடலாம் டார்கெட்டே. ஐயோ ஸ்லிங் ஷாட். டொமேல் கேனன். ஐயோ வேறு இடத்துல போட்டோன்னா கேனன்னு சாவல சாவல சாவல. ஸோ மேலே அடிச்சிடலாம் அவனை. டொமேல் இந்த பக்கம் ஓடே. நீ எப்படி இங்கே ஓடடே அவ்வளோ வணக்கம் மாப்பிள்ளை அந்த மாதிரி வந்துட்டா ஸ்லிங் ஷாட். ஆமாம். ஸோ கைஸ் இன்னும் நீங்கள் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இன்னும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. உங்களுக்கு பார்ட் 5 வேணும்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுவேன். இப்போ கேனான் போட்டுருலாமா அடிச்சிடலாமே. ஸோ இப்போ அப்பா அவனுக்கு லைஃப் தெரிச்சு அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. இது வேறு அப்பப்போ நின்றுட்டு போயிட்டுருக்கானே. ஸோ இப்போ வந்து ஸ்லிங் ஷாட் எங்கடா பறந்து போயிட்டானோ. ஆனால் காண்டடே எங்கடா இருக்க? ஆஹா மேலே அங்கே இருக்கானோ மாப்பிளை. ஓ இங்கே இருக்கான் பாய் கைஸ். நான் நின்றுட்டா சாவல. எனக்கு தெரியும் நிறைய வாட்டி கைஸ். இங்கே ஏதோ என்பிசி இருக்கானா கைஸ், யார் தான் தெரில. சரி அப்புறமா பார்த்து போகுது. ஐயோ தெரியாமல் அங்கே எங்கே போட்டுடுறேன். அப்பா ஸ்லிங் ஷாட். டொமேல் பாருங்க ஸ்லிங் ஷாட்க்கு அப்படி பறந்து போகிறான்னா அப்போ இன்னும் ரஷ் ஒன்று இருக்குது, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது. அது எவ்வளோ பவர் இருக்கோ ஸ்லிங் ஷாட்டு அவ்வளோ பவர்னா. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது செம்ம பவராக இருக்கும் நான் இப்போ நினைக்கிறேன். ஸோ கைஸ் நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்மளால். ஐயோ அவன் மேலே பட்டுச்சே அழக்கணும் டாய். அடை எங்கடா இருக்க? ஓஹோ சார் இங்கே இருக்காரா? ஸ்லிங் ஷாட்டு. டொமேல் கேனான் போட்டுடலாம். டொமேல். ஸோ ஸ்மாஷ் போட்டுடலாமா? டொமேல் டொமேல். அப்போ கைஸ் ஜஸ்ட் மிஸ் மேலே அடிக்கலாம். டொமேல் பார்த்தீங்களா கைஸ், இதுக்கே அப்படி போகிற. நீ எப்படா கீழே வந்தடே? நானே இப்போ தானே கீழே வந்தேன், அதுக்குள்ளே கீழே வந்துட்டேன் கைஸ். இல்லை டெலிபோர்ட் பவர் இருக்குமா இவங்கிட்ட? ஸோ அப்படியே டொமேல் ஸ்மாஷ் கதம் கைஸ். மேட்ச் லெவல் ஏறிச்சு 87 இருக்குது கைஸ். மறக்காம வீடியோ பார்க்க அவங்க லைக் சப்ஸ்கிரைப். இவங்க டேஞ்சர் பிரிசனரா பார்ப்போமா? இருடா இவங்களை அடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னும் 210 லெவல் வரல, வந்திருந்தா ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம்டா. டொமேல் கைஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க கைஸ். சாவல. ஸோ இப்போ எங்கே அடக்கணா ஏடா சூப்பர்மேன் மாதிரி வந்துடுற. ஸோ இப்போ கேனான் போட்டுடலாமா? டொமேல். ஸோ இப்போ ஸ்மாஷ் ஒன்று போட்டுடலாம். அப்பா சூப்பர் ஷாட்டே. என்ன ஸ்லிங் ஷாட் போட்டுருந்தேன் கைஸ். நீ ஏன் அடிக்கிறேன்? அவன் மட்டும்தான் கை வச்சு அடிப்பானோ, நான் அடிக்க மாட்டேன்னா? நான் அடிக்க மாட்டேனாடா கை வச்சு. நானும் கை வச்சு தான் அடிக்கிறேன். அது காம்பட்டே இருடா. இது பவர் ஏற்றணும்ல கைஸ், அதனால தான் நான் வந்து எல்லாமே இப்போ ஒன்றும் இல்லை கைஸ். அவன் அடிச்சிடலாமா? சாவல. அப்புறம் ஸ்லிங் ஷாட். டொமேல் கைஸ். ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், நம்ம கிட்ட எத்தனை இது ஃப்ரூட் இருக்குது எனக்கு பார்த்துடலாம். இதில் வேணாம், மொத்தம் நம்ம 8 இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்ப்ரிங் இருக்குது, ஸ்பின் இருக்குது, பாம்பு, ஸ்மோக்கு, ஸ்ப்ரைக் அதெல்லாம் வச்சுட்டு ரப்பர் இருக்குது ஆல்ரெடி, அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐஸ் இருக்குது, கோஸ்ட் இருக்குது கைஸ். தேங்க்யூ. யார் ஆளை காணோம்? சரி கொலமாசு. டொமேல் கேனா எங்கடா ஆளை காணோம்? டேய் ஏடா இருக்கா? ஓஹோ சார் இங்கே இருக்காரா? டொமேல் நான் பார்க்கவே இல்லை கைஸ். சொன்னில்ல ஆடு வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஆடு வரல கைஸ். ஸோ அதனால தான் நான் கட் பண்ணேன், ஆனால் ஆடு வரலையே. ஸோ ஸ்லிங் ஷாட் வச்சு அவனை டொமேல் அடிச்சிடலாம். ஆமாம் இவன் வரல, டபுள் அட்டாக் வந்திருக்கோம் இப்போதைக்கு. பயப்படல கைஸ். சும்மா மறுபடியும் ரெண்டு பேர் அடிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ அவனை அடிச்சிடலாம். டொமேல் வாடா ஏண்டா என் கூட வாடி என் கூட வாடாடி. குயிக் ட்ராக்கில் ஆடி
பிடிக்கிடுச்சு. அப்போ கைஸ் டொமேல் உந்துச்சு. ஸோ அவன் மட்டும்தான் கையில் வச்சு அடிப்பான், நான் மட்டும் அடிக்க மாட்டேன். நான் அடிக்க மாட்டேனா? ஸோ நானும் காம்பட் வச்சு தான் அடிக்கிறேன். காம்பட்னா கையால் அடிக்கிறது. ஸோ அப்புறம் குயிக் ட்ராக்கிள், கிரவுண்டு ஸ்மஷ். அம்மா டேய் நீயும் போட வந்த டேய். ஸோ அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். டேய் நான் லைஃப் குறைக்கிறியா என்கிட்டயா? லைஃப் என்கிட்டயா நீ? என்கிட்ட என்னையே அடிப்பியா நீ? அவ்வளோ தெரியுமா அவனுக்கு? ஸோ இப்போ வந்து காமெண்ட் போட்டுல. ஸோ கைஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. என்ன கைஸ் சூரியன் வருதே. லைஃப் இல்லை நம்ம இங்கே அப்படியே உக்காந்து லைஃப் வேறு இல்லை கைஸ் 100ல் இருக்கு. இப்போ 200 போயிடுச்சு. ஸோ கைஸ் நம்மக்கிட்ட லெவல் 1000 இருக்கு. சூப்பரில் நம்ம அப்படியே காசு சேர்த்து வச்சு இன்னைக்கு ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்குறோம் கைஸ். ஃப்ரூட் கூட தேவையில்லை, நம்ம இன்னைக்கு ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்குகிறோம். வாங்கி ஆகுறோம். ஐயோ இன்னும் நிறைய ஜோக்கு போட்டோம் போ. ஸோ இப்போ வந்து ஸ்லிங் ஷாட்டு, டொமேல், கேனன், அப்புறம் ஸ்மாஷே கைஸ். அவர் வந்துட்டோம். என்ன ட்ரெஸ்ஸு இருறா. ஸ்லிங் ஷாட், டொமேல், குஷ். ஐயோ அம்மா குஷ் பறந்து போயிட்டாங்க. ஏய் லைஃப் பார்த்தீங்களா கைஸ்? 50ல் இருக்குது கைஸ் லைஃபு. ஏண்டா என்னையே அடிப்பியா நீ? என்னையே அடிப்பியா? என்னையே அடிப்பியா? லைஃப் இல்லை, நம்ம 2 பேருக்கும் சேம் லைஃப்டா. இந்த சேம் லைஃபு. சாவுல செத்துட்டா. அவன் செத்துட்டான்டா, அந்த மாதிரி செத்துட்டான் கைஸ். இப்போ ஸ்லிங் ஷாட் போட்டுடலாம். ஐயோ அம்மா அவனுக்கு பட்டுச்சு. ஓகே பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த டைம் பார்த்துப்போம். இவங்க எந்த பக்கம் இருப்பாங்க? இந்த பக்கம் டேஞ்சரஸ் பிரிசனரு. பழையவன் அந்த பக்கம்தான் இருக்கா. இன்னைக்கு ஒரு பொடி. இது வேறு லாகிட்ட இருக்கு, செதுக்கு தெரில. ஐயோ நினச்சி. ஐயோ கைஸ் ஆடு வந்துச்சு. 2 வாட்டி ஆடு வரதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நவர முடியலையே. இவன் தான் கைஸ், இவன் தான் நம்மள. ஐயோ கைஸ் இந்த ஆடு கடுப்பேதுது. சும்மா வந்துதான் இருக்கு இந்த ஆடு வேற. இது வேற அப்பாடா. இப்போ ஆடு வராதுன்னு நினைக்கிறேன். கடவுளே காப்பாற்று. சும்மா ஆடு வரக்கூடாது வீடியோ பண்ணும்போது மட்டும். நான் வீடியோ பண்ணாமல் இருக்கும்போது இங்கே பாருங்கள், நான் போன வாட்டி நான் 190 லெவலில் இருந்தேன்ல, அப்போ வந்து நான் கேம் விளையாட்டுருந்தேன். தெரியாமல் நான் விளையாட்டேன், லெவலில் ஏற்றிட்டேன். ஸோ மன்னிச்சிருக்கேன். அதுக்காக நான் விளையாடிருக்கும்போது ஆடு வரவே இல்லை, சுத்தமாக ஆடு வரவே இல்லை. பட் நான் இப்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் வருது. எப்படி அது? இல்லை புரியல, எப்படி அது மட்டும் வருது? ஐயோ அவசரத்தில் இது கையிலேயே அடிச்சிடுவேன் போலியா. ஸ்லிங் ஷாட், டொமேல், சாவு கைஸ். 201 லெவலு ஏற்றியாச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட காசு இல்லை. இன்னொரு வாட்டி குவிஸ்ட்டை தரலாம். டேஞ்சர் பிரிசனரில் அடிக்கலாமா? ஸோ கன்ஃபார்ம் பண்ணிடலாம் கைஸ். இவங்க வந்து 210 இருப்பாங்களே, அவங்கள மட்டும்தான் அனுப்புவாங்களாமே. ஏன் எங்களை அனுப்புனா என்னடா உங்களுக்கு? ஐயோ குவிஸ்ட்டு தர மறந்துட்டேனே. ஐயோ எவ்வளோ அடிக்க வருவானே. டக்குண்டா டக்கு தாடா டேய். ஓகே கன்ஃபார்ம். அப்போ விட்றோம். ஏன்டா என்னையே அடிப்பியா நீ? அவ்வளோ தைரியமா உனக்கு? அவ்வளோ தைரியமா உனக்கு? கேனனு சாவுடா சாவுடா அடி. கைஸ் இங்கே பாருங்களேன், இவங்கிட்டலாம் கத்தியில் இருக்க கட்லஸ்ஸு. இருறா உன்னை வச்சுக்கிறேன்டா. 110ல் வச்சு 210 வருவல்ல, அப்போ உன்னை வச்சுக்கிறேன்டா. இருறா வாயில் வேறு வரவே மாட்டேங்குது உடல. ஸோ ஸ்லிங் ஷாட் எங்கடா ஆளுக்கான கைஸ்? யாரோ ஒழிஞ்சு இருக்க மாதிரி இருக்கு. யாருமே இல்லை. சார் பின்னாடி இருந்து வராரு. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து டொமேல் அடிச்சிடலாம். அடுத்து கேனனு. ஓட டேய் டக்குன்னு அடுறா அவனை. டேய் டக்குன்னு அடுறா டேய். ஸோ இன்னும் வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். எங்க கைஸ் அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க கைஸ். அப்படியே ஒரே ஒரு அழைக்கு அப்படி மேலே போயிட்டாங்க கைஸ். பாவல்ல சொர்க்கத்துக்கு போனோமா நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அங்கே மேலே க்ளவுட்ஸுக்கு மேலே போயிட்டா. ஸோ இப்போ வந்து நம்ம எவனை அடிக்கிறது? யாரும் அடிக்கல கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இது கிளிச் ஆகுது கைஸ், தண்ணி தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம பிளாக் ஸ்மூட்டியை அப்ளை பண்ணால், ஏன்னா
பிளாக்ஸ் வித் ஐயோ இந்த ஆடு வேறு ஆடு வந்து முடிஞ்சிச்சு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து இவங்களை ரப்பர் வச்சு அடிச்சிடல, ரப்பர் ஃப்ரூட் வச்சு கேரனு. ஐயோ எங்கெங்கேயோ அடிக்கிறான் கைஸ். ஸ்டோமேல் ஸ்மாஷு டோமேல். ஐயோ கைஸ் சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி போயிட்டாங்க கைஸ். டோமேல் பார்த்தீங்களா, சொர்க்கத்துக்கு போயிட்டான் டோமேல். பாருங்க பாருங்க மேலே போயிட்டாங்க அதுக்குள்ளே. இங்கே பார்த்தீங்களா இப்போ தான் இங்கே ரீச் பண்ண வரோம் பார்த்தீங்களா. அவ்வளோ பவர்டா கைஸ், இது அவ்வளோ பவர் கைஸ் இந்த ரப்பரு. இன்னும் 2 பவர் இருக்குது. இது ஸ்லிங் ஷாட்டு கேனனு ஸ்மாஷ் அப்படி இருக்குன்னா அப்போது இன்னொரு 2 பவர் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? ஐயோ ஜாலி. ஸோ அப்போ அப்படியே ஸ்லிங் ஷாட் போட்டுடலாமா? பார்த்தீங்களா சொர்க்கத்துக்கு போயிட்டானே. ஐயோ நீ அப்படி ஏக்கில வந்த சாவுடா. ஸோ இப்போ ஸ்லிங் ஷாட் போட்டுடலாம். டொமேல். ஸோ 91 மேட்ச் லெவல் வந்துச்சு அதுக்குள்ளேயாடா. ஸோ என்ன இவன் அடிச்சிடலாமா? ஸோ அப்புறம் கோய்ஸ் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ஃப்ரூட் ப்ரோ. இவன் ஒருத்தர் சும்மா இருறா டேய், சும்மா இருறா கைஸ் ப்ளீஸ் ஃப்ரூட்னு கேட்டுடலாமா? டாய் என்ன ஏன்டா அடிக்கிற? ப்ளீஸ் ஃப்ரூட்னு கேட்டுடா. ஏன்டா என்ன அடிக்கிறேன் டேய்? நான் என்னடா பாவம் செஞ்சேன் உனக்கு? நான் எதுவும் என்ன பாவம் செஞ்ச கேட்குறேன்? இல்லை என்னதான் பாவம் செஞ்ச கேட்குறேன் கைஸ். ப்ளீஸ் ஃப்ரூட் கேட்டுடலாம் ப்ளீஸ் ஃப்ரூட் ப்ரோ. நான் கைஸ் செத்துட்டானாவே. என்ன ஒன்றும் பவர்ஃபுல் காய் நினச்சினேடா, பவர்ஃபுல்லான பர்சனாக இருப்பானு நினச்சேன். ஓஹோ 2 பேர் அடித்தார சாரு. நானே அடிப்பேன், இல்லை நீ என்னோட அடிக்கிறது? சாவுடா ஒருத்தர் செத்துட்டா டொமேல். ஸோ இப்போ வந்து கைஸ் இல்லைன்னா ஒருத்தனா கூப்பிட்டு நம்ம அப்படியே அடிச்சிடலாமா? அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அடிக்க. இருங்க இவன் ஒருத்தனை மட்டும் அடிச்சுட்டே பார்த்து போய் இது வேறு வர மாட்டேங்குது. சாவுடா. அடுத்து இந்த அடியோ வாங்கிக்கோ. அப்புறம் கேரன் போட்டுடலாம் கைஸ். முக்கியமாக ஸ்மாஷ் போடணும், ஸ்மாஷ் பறந்து போயிடுவான். அப்புறம் இப்படியே டொமேல் அடிச்சிடலாம். கொஞ்சம் பார்த்தீங்களா சொர்க்கத்துக்கு போயிட்டு இப்போ மறுபடியும் கீழே வரேன். ஸோ அப்படியே எங்க இவன் அடிச்சிடலாம். இருங்க ஒவ்வொருத்தனா கூட்டு வாங்கடா வாங்கடா. இவனை அடிச்சதான் நல்லா இருக்கும், அப்போ தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவேன் கைஸ். ஆடு வருது ஒன்று கைஸ், ஆடு வந்துச்சு அதனால் இவங்க அடிச்சுட்டாங்க ஆடால். பாருங்க இந்த மாதிரி இது இருக்குல்ல, இந்த ஃபோனில் லாக் ஆனாலே ஆடு வருதுன்னு இது. இங்கே இவங்க எங்கே தான் இருக்காங்க? நீ தானே அது? நீயும் அவன் தானா? இல்லை இல்லை இவன் இல்லை. வாடா வாடா. ரப்பர் பவரை யூஸ் பண்ணலையே, ஃப்ரூட் யூஸ் பண்ணல. வாடா வாடா வட்டா எம் மச்சி வழக்க பஜ்ஜி. வா 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 எல்லாட்டு குட்டியில் வாங்க வாங்க 2 பேரும் வாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணேடா. எழுத்து வேற குறைக்கிறானே. நான் உன்னை வரதான்னு சொன்னேன், ஏன்டா அடிக்கிறேன்? அவ்வளோ டேஞ்சராக இருப்பாங்களோ இவங்க. இவனை அப்படியே கூட்டுடலாம். நான் இன்னொருத்தனை ஆளக்கானோ டேய். ஒன்று அங்கே நிற்க சொன்னேன். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாடா டேய், என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா. அப்புறம் அவன் கூட நின்றுட்டான். வாங்க வாங்க வாங்க, நான் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன் வாங்க. அவங்க ஓடி வருவாங்களே. அம்மா ஓடி வராங்க. வாடா டேய். ஏங்க 2 பேர் வராங்க, வாங்க வாங்க. 3 பேர் வாங்கடா. இன்னும் இவன் ஒருத்த மட்டும் போதும். வா. ஐயா ஆண்டி ஆண்டி புயடிச்சு ஆண்டி. ஆமாம் அவங்க 2 பேர் வாங்கடா டேய். வாடடா ஐயம்மா. நீ என்னடா என்னடி கைஸ் இன்னொருத்தன் ஆளை காணோம். தம்பியா தம்பியா எங்கடா இருக்க? உள்ள இவங்கிட்ட கூட இல்லையே. இல்லை ஜூம் அவுட் பண்ணிடலாம். எங்கே இருக்கா அவன்? ஆளை காணோம். தாய் தம்பி விஜய் மேனோவா யாரா அவன்? கைஸ் யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ யாரோ கால் பண்ணாங்க, நான் வந்து அப்படியே பேசிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து அப்படியே அவன் குவிஸ்டே போயிடுச்சு கைஸ். யாரோ கால் பண்ணால அதனால அந்த குவிஸ்டே போயிடுச்சு. வீடியோ போல் ஆனால் குவிஸ்ட்டு போயிடுச்சு. அதனால் மறுபடியும் விளாட்ணும். ஸோ இதை ஒரு குவிஸ்ட்டு மட்டும் நான் இருந்துச்சு, இதை ஒரு குவிஸ்ட்டு மட்டும் நான் முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். ஐயோ சொல்லி வாங்க உள்ள அதுக்குள்ளே சொன்னிச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃப்ராசன் ஐலண்டில் வந்து இது ஃப்ராசன் ஐலண்டில் வந்து இருக்கேன்.
எது ப்ரோ கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃப்ளாஷ் டேப் வாங்கிட்டோம் கைஸ். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நான் அப்போ தான் இது நான் முதல்ல அந்த ஹோல்குள்ளே போயிட்டு ஃப்ளாஷ் டேப் வாங்கிட்டு இருந்தேன். அப்படி அப்போ தான் புரியுது, ஐயோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் காட்டுவேன்னு சொல்லி மறந்துட்டேன். ஸோ இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ சூப்பரான ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஃப்ளாஷ் டேப்பு எங்கே வாங்கினோன்னா இதோ இந்த ஃப்ராசன் ஐலாண்டில் இந்த பக்கம் போயிட்டே இருங்க. இதோ இந்த மேலே குச்சி போயிட்டே இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஹோல் வரும். அதுல அப்படியே பூந்துட்டு இந்த எபிலிட்டி டீச்சர் இருக்காங்களே அவங்ககிட்ட போயிட்டு இந்த ஆஜம்பு யூராவா அது பேர் ஒன்றும் தெரியல. அப்புறம் ஃப்ளாஷ் டேப்பு அதை வாங்கினீங்கன்னா இதோ இங்கே இதோ அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோ இந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது வந்து ஃப்ளாஷ் டேப்பு. இப்போது நான் அங்கே இந்த ஸ்க்ரீனில் டச் பண்ணுறேன். அங்கே போனோங்க பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டோம். இதுதான் ஃப்ளாஷ் டேப்பு. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கா நல்லா இல்லையா எனக்கு சுத்தமாக தெரில. உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கட்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சரி வாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் ATJB கேமிங். ஸோ கைஸ் மறந்துடாதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ். இந்த ஃப்ளாஷ் டேப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பை பை கைஸ், நம்ம பார்ட் 5 வீடியோவில் சந்திப்போம். ஸோ இப்போ வந்து அது மட்டும் இல்லை கைஸ், 220 லெவலில் வந்துட்டேன். அது வந்து எப்படி வந்தேன்னு பார்ட் 5ல் காட்டுறேன். அது வந்து ப்ரிசனர். ஸோ கைஸ் நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் பிளாக் ஷூட் வீடியோவில் சந்திப்போம். பை.